ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಪುನರಾರಂಭಗೊಂಡ ಸ್ಲಾಟರ್ ಹೌಸ್ ಹಸು ಮಾಂಸ ಮಾರುಕಟ್ಟೆ. ಕೆಜಿಎಫ್ ನಗರದ ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟೆಯ ಹಸು ಮಾಂಸ ಮಾರಾಟ ಮಾಡುವ ಸ್ಲಾಟರ್ ಹೌಸ್ ಅನ್ನು ಬಂದ್ ಮಾಡಲಾಗಿತ್ತು. 12 ದಿನಗಳಿಂದ ಕಾರ್ಯನಿರ್ವಹಣೆ ಇಲ್ಲದೆ ನಿಂತಿದ್ದ ಸ್ಲಾಟರ್ ಹೌಸ್ ಅನ್ನು ಪುನಃ ಚಾಲನೆಗೊಳಿಸಬೇಕೆಂದು, ಇದರಿಂದ ಮಾಂಸ ವ್ಯಾಪಾರಿಗಳ ಜೀವನೋಪಾಯಕ್ಕೆ ಹಾನಿಯಾಗುತ್ತಿದೆ ಎಂದು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಸಂಘಟನೆ ನಿರಂತರವಾಗಿ ಒತ್ತಾಯ ಮಾಡುವ ಮೂಲಕ ಮನವಿ ಮಾಡಿತ್ತು. ನಿನ್ನೆ ಈ ಸಂಘಟನೆಯ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ವಕೀಲ್ ಆರ್ ಜ್ಯೋತಿ ಬಸು ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಸಂಘಟನೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಭೇಟಿ ನೀಡಲಾಗಿತ್ತು. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕೇವಲ 2 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸ್ಲಾಟರ್ ಹೌಸ್ ಇದ್ದು, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿದ್ದು, ಅದನ್ನು ಪುನರಾರಂಭಗೊಳಿಸುವಂತೆ ಒತ್ತಾಯದ ಮೇರೆಗೆ ಎಂಎಲ್ಸಿ ನಜೀರ್ ಅಹಮದ್, ಶಾಸಕಿ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್, ಮಾಜಿ ಶಾಸಕ ಎಸ್ ರಾಜೇಂದ್ರನ್ ಹಾಗೂ ಮಾಜಿ ಶಾಸಕ ಸಂಪಂಗಿ ಇವರ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ವಹಿಸಬೇಕೆಂದು ಒತ್ತಾಯ ಮಾಡಿದ್ದರು. ಈ ಮನವಿಯ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಇಂದಿನಿಂದ ಹಸು ಮಾಂಸ ಕೊಯ್ಯುವ ಸ್ಲಾಟರ್ ಹೌಸ್ ಪುನರ್ ಆರಂಭಗೊಂಡಿದೆ. ಇದಕ್ಕಾಗಿ ಮಾಂಸ ವ್ಯಾಪಾರಿಗಳು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಸಂಘಟನೆಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. नहीं सकते डालने से अभी कोई नहीं कर रहा दो बात कर आओ एक साल में है भाई अच्छी बात करता எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு. இந்த கேஜிஎஃப்ல பீஃப் மார்க்கெட்டு ரொம்ப நல்லா முடிவாக சால்வ் ஆகிடுச்சு. நம்ம சேவ் கேஜிஎஃப்க்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். ப்ளஸ்ஸு எம்எல்ஏ மேடம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ப்ராப்ளம் நம்ம நினச்சாங்க, நம்மளுக்கு ஒரு தீர்மானம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்யூஷன் கொடுத்தாங்க. நம்ம அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஜெய் கர்நாடகா, ஜெய் கர்நாடகா. அனைத்து பெரியவர்களுக்கு என்னுடைய நன்றி. நம்மளது பீஃப் மார்க்கெட் பிரச்சனை நடந்துன்னு இருந்துச்சு. எங்களுக்கு யாரும் ஆதரவு தரல. நாங்கள் உங்கள் கமிட்டிக்கிட்ட சேவ் அவங்ககிட்ட கேட்டு எங்களுக்கு ஆதரவு கிடச்சி ஒரு நல்ல முடிவு வந்துக்குது. இது நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி 50 பேர் குடும்பம் விஷயம் இல்லை. இது 50 பேர் குடும்பம், ஒரு 10 பேருனா ஒரு எங்கேயோ போகுது. அது போல் இன்னும் சாப்பிட்றவங்க அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் பேர் பிரச்சனை இது சொல்லி நம்ம அண்ணன் அவங்கெல்லாம் முன்ன நம்மளுக்கு சால்வ் பண்ணி இவங்க விட்ட மீடியாவில் மற்றவங்க பெரியவங்க எம்எல்ஏ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கணும். மனமார்ந்த நன்றி. நேற்று தான் அண்ணங்கிட்ட இந்த சேவ் கேஜிஎஃப்க்கு என்னாக்குது, நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துக்குது. இதனால் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ம அண்ணனுக்கு. மீடியாக்காரங்களுக்கு கூட ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கார்பரேஷன் குத்திங்க, நம்மளுக்கோசரம் சப்போர்ட் பண்ணிங்க. என்ன இருக்குது எல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். மாத்திரம் நம்ம மறக்கவே மாட்டோம். எதுனா இருக்கட்டும், அவங்க நம்மளுக்கு கூப்பிட்டாலும் நம்ம வர்றதுக்கு ரெடியாக இருக்கும். எதுனா இருக்கட்டும், எப்போனா ஆகட்டும், அவர் நம்மளை கூப்பிட்டாக்கா நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம் அவருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் மனுஷன் நம்ம எல்லாருக்கும் ஒரு இதுவாக சப்போர்ட் பண்ணார். அது இதுன்னு பார்க்கல, அவர் தைரியமாக வந்தார். இன்னாக்க தான் நம்மளுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோக்கமே இருந்ததை இழக்க விட மாட்டோம். இது பாரம்பரியமாக இருக்கிற பிரச்சனை. இது தனிநபர் இறைச்சி வியாபாரிகளின் பிரச்சனை மட்டுமல்ல, இது தங்கவயலின் பிரச்சனை. எனவே எங்களை அணுகி வந்ததின் காரணமாக முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை. இன்றல்ல, நிரந்தரமாக அதே இடத்தில் குவாலிஃபைடா இருக்கிற ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இங்க உருவாகும் வரை எங்கள் பிரச்சனை ஓயாது. ஏமாத்திர கதை இல்லை, இருக்கிறத நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். மறுபடியும் சொல்றோம், எதெல்லாம் போய்க்குதோ அதெல்லாம் கேஜிஎஃப்க்கு வரணும். அந்த நோக்கத்தில் நாங்கள் ஸ்டெடியாக இருப்போம், பின் வாங்க மாட்டோம். நீங்களும் இந்த சேவ் கேஜிஎஃப்ல அங்கங்கள் போல் ஒத்துழைப்பு தரணும். நீங்களும் எங்களோட இணையணும். ஏதோ ஒரு நாள் கூத்து இல்லை, தொடர்ந்து எங்கள் பிரச்சனை இருக்கும். எங்களுடைய அமைப்பின் தலைவர் ஆணையிட்டால்
அது நடந்தே தீரும். ஜோதிபாஸ் அவர்களுக்கு நீங்கள் கூறிய வாழ்த்துக்களுக்கு நான் தலை சாய்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ನಿನ್ನೆ ಸಾಯಂಕಾಲ ನೀವೆಲ್ಲರೂ ಬಂದು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ KGF ಅವ್ರ ಹತ್ರ ನಿಮ್ಮ ಅಳಲನ್ನು ತೋಡ್ಕೊಂಡ್ರಿ. 15 ದಿವಸದಿಂದ ಕಟಾವಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ವ್ಯಾಪಾರ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. KGFನಲ್ಲಿರೋ 1,20,000 ಜನಗಳಿಗೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಂಸದ ಊಟ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ತಾವು ತಮ್ಮ ಅಳಲನ್ನು ತೋಡ್ಕೊಂಡ್ರಿ. ಅದಕ್ಕೆ ನಾವು ನಿಮಗೆ ಸ್ಪಂದಿಸ್ತೀವಿ. ಈ ಸ್ಪಂದಿಸಿದ ಕಾರಣ ಏನಂದರೆ, ಇವತ್ತು ಒಂದೊತ್ತು ಊಟಕ್ಕೂ ನೀವು ಕಷ್ಟಪಡೋ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ. ಈ ರೀತಿ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕಟಾವು ಮಾಡಿ ಸಾಯಂಕಾಲ ಬರೋ ಜೀವನಕ್ಕಾಗಿ ಊಟ ಮಾಡೋವಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ನೀವು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದರಲ್ಲಿ ಯಾರು ಶ್ರೀಮಂತರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನೀವೆಲ್ಲ ಬಡವರೇ, ನಾವು ಬಡವರೇ. ಆ ರೀತಿ ಒಂದು ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ 15 ದಿವಸಗಳ ಕಾಲ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಪಾಡಿಗೆ ಏನಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಈ ರಾಜಕೀಯದ ವ್ಯಕ್ತಿಗಳು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಅವ್ರು ನಿಧಾನವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಏನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಇವತ್ತಿನ ಪರಿಸ್ಥಿತಿ, ಇವತ್ತು ನಾವೇನು ಬಂದು ಮಾತಾಡಿದ್ವಿ ಅದಕ್ಕೆ ಅವರು ಅನುಗುಣವಾಗಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ರೂಪಾ ಶಶಿಧರಕ್ಕನವರು MLA ಮೇಡಮ್ನವರು ಇವತ್ತು ಅದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ನೀವು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ಕೋಬೋದು ಅನ್ನೋ ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಶ್ವಾಸನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ MLA ಮೇಡಮ್ಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ನಾವು. ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂದರೆ, ಮೇಡಮ್ನವರು ಅಷ್ಟೇ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಏನು, ಬಡವನ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಏನು, ಅವ್ನು ಏನಕ್ಕಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಮೊದಲು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕಾಗಿತ್ತು. ಅವರು ಅದನ್ನು ಲೇಟಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನಮ್ಮ ಸೇವ್ ಕಮಿಟಿ ನಾವು ಭಾವಿಸ್ತೀವಿ ಅದನ್ನು. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮಲ್ಲೂ ಒಂದು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಏನಂದರೆ, ಕಸಾಯಿ ಖಾನೆ ಅನ್ನೋದು ಬಂದು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಆ್ಯಕ್ಟ್ ಪ್ರಕಾರ ತಗೊಂಡೋದ್ರೆ ತುಂಬ ದೂರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ. ಯಾಕೆಂದರೆ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳ್ತೀನಿ, ನಾನು ಒಂದು 2 ವರ್ಷ ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿದ್ದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಬ್ಯಾಡ್ ರೋಡ್ಸ್ ರಾಜೇಶ್ ಕ್ಯಾಂಪ್ ಹತ್ರ ಮಾಡಿದ್ವಿ. ಅಲ್ಲಿ ನೀವು ಆವತ್ತಿನಿಂದಾನೇ ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರೆ ನಿಮಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಅನುದಾನ ಸಿಗ್ತಾಯಿತ್ತು, ದುಡ್ಡು ಸಿಗ್ತಾಯಿತ್ತು. ಅದನ್ನು ನೀವು ಕಳ್ಕೊಂಡ್ರಿ. ಇದೇ ನಿಮಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಸವಲತ್ತಿದೆ. ಕಸಾಯಿ ಖಾನೆ ಅಂದಮೇಲೆ ಒಂದೇ ಇಷ್ಟೆಷ್ಟಲ್ಲ, ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಅದು. ಯಾಕೆಂದರೆ 4 ಜನಕ್ಕೆ ಊಟ, ನಾನ್ ವೆಜ್ ಊಟ ಕೊಡೋ ಅಂಥ ಒಂದು ಸಂಪ್ರದಾಯದಲ್ಲಿರೋದು. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಅದೊಂದು ತಪ್ಪು ಎಡವಟ್ಟು ಮಾಡ್ಕೊಂಡ್ರಿ. ಅದನ್ನು ಇವತ್ತು ಅದರ ಪ್ರತಿಫಲ ಇವತ್ತು ನೀವು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಆವತ್ತು ದಿನ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಿದ್ರೆ ನಿಮಗೆಲ್ಲ ಸವಲತ್ತು ಸಿಕ್ಕಿರೋದು. ಅದೊಂದು ಇರಲಿ. ಇವಾಗ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋಣ. ಇನ್ನೊಂದೇನೆಂದರೆ, ಈಗ ಕಸಾಯಿ ಖಾನೆ ಅನ್ನೋವಾಗ ಅಲ್ಲೇನೆಂದರೆ ದನಕರುಗಳು, ಕುರಿಗಳು, ಮೇಕೆಗಳು ಕಟ್ ಮಾಡಬಾರ್ದಕ್ಕೆ ಒಂದೊಂದು ರೂಲ್ ಇದೆ. ಯಾಕೆಂದರೆ ಅದು ನಗರಸಭೆ ಸುತ್ತಾಗಿರೋದ್ರಿಂದ, ಅದು ನಗರಸಭೆ ಪ್ರಾಪರ್ಟಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ. ಆದರೆ ತಾವುಗಳು ಅಲ್ಲಿ ಶುಚಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ಏನೇನು ವ್ಯವಸ್ಥೆ ಬೇಕೋ, ಅಡಿಮಟ್ಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಏನು ಬೇಕೋ ಅದನ್ನು ನೀವು ನಮಗೆ ಲೆಟ್ರ್ ಮಾಡಿಕೊಡಿ. ಅದನ್ನು ಆವಾಗಲೇ ನಮ್ಮ ಸೆಂಗೋಟಿಯನ್ ಸರ್ ಹೇಳಿದರು. ಇವಾಗ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲೆಲ್ಲ ಬಂದು ಕಟಿಂಗ್ ಶಾಪ್ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ನೋಡಿ, ನೀವೇ AC ಇರ್ತದೆ, ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಕವರ್ ಹಾಕ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಮುಚ್ತಾನೆ, ಸೀಲ್ ಹಾಕ್ತಾನೆ, ಹಾಕಿ ಹೊರಗಡೆ ಬಿಡ್ತಾನೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಜನಗಳು ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಬಂದು ಅದನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಊಟ ಮಾಡೋಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಬರಲ್ಲ. ಇದನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ತಪ್ಪು ಒಂದು ಕಡೆನೇ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅದು ಸರಿ ಬರೋಲ್ಲ, 2 ಕಡೆ ತಪ್ಪಿರ್ತದೆ. ಎರಡನ್ನೂ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಗಿ ತೊಗೊಳೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅದು ಎಲ್ಲ ಸರಿ ಹೋಗೋದು. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಬಂದು ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಇದು ಒಳ್ಳೆಯದಾಯಿತು ಅನ್ನೋದಕ್ಕನ್ನು ನೀವು ನಡ್ಕೊಳ್ಳೋ ರೀತಿಯೂ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋದಾಗ ಮಾತ್ರ ಇದಕ್ಕೆ ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆ ಇರ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ಆ ಕಸಾಯಿ ಖಾನೆಗೆ ಏನೇನು ಅನುಕೂಲ ಬೇಕು, ಏನೇನು ಸ್ಟ್ರೆಚರ್ಸ್ ಬೇಕು, ಅದನ್ನು ನೀವು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಫಸ್ಟು. ಯಾಕೆಂದರೆ ಕೆಲವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ, ಪಬ್ಲಿಕ್ ಮಾತಾಡೋದು ಅಂತ ಕೇಳಿದ್ದೀನಿ. ಇನ್ನು ಅவ்வளோ ಗಲೀಜಾಗಿದೆ, உள்ளே போய் வெளியே வந்து ಮನೆ எப்படிப்பா சாப்பிடுது ಇನ್ನೋ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಅದು ಹುಷಾರಾಗಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ. ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಹಿಂದ್ಗಡೆ ಈ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಯಾವತ್ತೂ ಇರ್ತದೆ. ನಿಮ್ಮ ಕಷ್ಟಕ್ಕೆಲ್ಲ ನಾವು ಬಂದು ಸ್ಪಂದಿಸಿದಾಗ ಸರ್ಕಾರದಿಂದ ಏನೇನು ನಿಮ್ಗೆ ಸಿಗಬೇಕು ಸವಲತ್ತುಗಳೆಲ್ಲ ಇವಾಗ ನಾವು ಮನವರಿಕೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಮೇಡಮ್ ಮನವರಿಕೆ ಆದರು. ಅದೇ ರೀತಿ ಏನೇನು ಸವಲತ್ತುಗಳು ಅದನ್ನು ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಸ್ ಅವರು, ನಮ್ಮ ಸೇವ್ ಕಮಿಟಿಯವರು ಮನವರಿಕೆ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಸಿಗಬೇಕಾದ ಅನುದಾನಗಳು ಸಿಗ್ತದೆ ಅಂತೇಳಿ ನಾನೊಂದು 2 ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಜೈ ಹಿಂದ್ ಜೈ. ஆபர்ஷன்பேட்டில் மாட்டுக்கறி வியாபாரிகள், மாடு வெட்டுறவங்களுடைய பிரச்சனைன்னு பார்த்தா இந்த ஊரே ஒன்றுபட்டது. இதுக்கு காரணம் இந்த யூடியூப் சேனலில் அந்த விஷயம் ஹைலைட் ஆனது தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட்டு நம்ம செங்குட்டுவன் சார் சொன்ன மாதிரி எது எது இருக்குதோ அதை நாம விட்டுறக்கூடாதுன்றதில் எங்களுடைய ஃபஸ்ட்டு இன்டென்ஷனே அதுதான்.
கேஜிஎஃப்ல பசங்க கெட்டுனுக்குறாங்க, ஃபுட்பால் அந்த கிரவுண்டு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் சேவ் கேஜிஎஃப் வச்சோம். இன்னைக்கு கவர்மெண்ட் அதுக்கு ஃபண்டு பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணிட்டுக்கிறாங்க. இதை இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் நான் கூட எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நைட் எல்லாம் நெட்டில் செக் பண்ணேன். உங்களுடைய ஸ்லாட்டர் ஹவுஸை எடுக்கவே முடியாது. அது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கக்கூடிய ரூல் மட்டும் இல்லை, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த முனிசிபாலிட்டி வந்து 1964ல் தான் சானிட்டரி போர்டரா இருந்தது, டவுன் முனிசிபாலிட்டியாக கன்வெர்ட் ஆகிக்குது. அப்போ டவுன் முனிசிபாலிட்டியாக கன்வெர்ட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. கர்நாடகா முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கலான்ட்டு இருக்குது. அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு பார்க்கும்போது கர்நாடகாவில் 2 இடம் தான், அது பெங்களூர்ல ஒன்று, கேஜிஎஃப்ல ஒன்று அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே வேர்ல்டுக்கு ஜாஸ்தி கறி டிரான்ஸ்போர்ட் பண்ற நாடு எதிரானா அது இந்தியா. அவன் இன்னைக்கு இதை வைக்காத அதை வைக்காத, ஆனா இந்த கறியை அதிகமா பண்ணி இந்தியாவுக்கு இன்னைக்கு வருமானத்தை கொடுத்துருக்கிறது எதிரானா மாட்டுக்கறி தான். அந்த பிரச்சனையில நீங்க உங்க பிரச்சனை அது சாதாரண ஒரு 50 பேருடைய பிரச்சனை இல்லை, அது 2 லட்சம் மக்களுடைய பிரச்சனை. இன்னைக்கு மைனிங் பகுதியில் இந்த கறியை வாங்கிட்டு போயிட்டு நிறைய குடும்பங்க அதை வியாபாரம் பண்ணி அதை வாழ்ந்துனுக்கிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இன்னைக்கு சால்வ் ஆயிடுச்சுன்ட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. நாங்க இதை கொண்டாடல, நீங்க அன்புல எட்டுன்னு வந்து இதை பண்றீங்க. போராட்டம் பண்றவங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தலையிடுறவங்களுக்கு இந்த பாராட்டுக்கெல்லாம் யாரும் ஆசைப்படுறது இல்லை. நீங்க அன்புல எட்டு வந்து போட்டுக்கிறீங்க. இதுக்கு பிறகுதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஸ்லாட்டர் ஹவுஸை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த ஆடு வெட்டுறதுக்கு முன்ன தண்ணி தெளிக்கிற மாதிரி இந்த பிரச்சனை எங்கடா பெருசாயிடும் சொல்லிட்டு உடனே உங்களை கூப்பிட்டு நீங்க வெட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை நீங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது. அவங்க உங்களை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஊரினுடைய எம்எல்ஏ ஒரு விஷயத்தை மக்கள் வந்து போராட்டக்காரங்க விஷயத்தை சொல்லும் போது அதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அவங்கள நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ உங்க டிமாண்டை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. இமீடியட்டா நீங்க உங்க பழப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் முனிசிபாலிட்டிக்கு ஒரு டிமாண்டை வைக்கிறேன். ஏன்னா நாளன்னைக்கு அவங்க மீட்டிங் வச்சிருக்கிறாங்க முனிசிபாலிட்டியில். அந்த முனிசிபாலிட்டியில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நாங்கள் நாளைக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லாட்டர் ஹவுஸை நீ ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா முனிசிபாலிட்டி இது பிரகாரம் நோட்டிபிகேஷன் ஆயிருக்கிற ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் இருக்கக்கூடிய கேஜிஎஃப் ஹிஸ்டரி மறைக்க கூடாது, அழிக்க கூடாது. அதுதான் சேவ் கேஜிஎஃப் இன்டென்ஷன். அதை அழிக்க விடுறதுல நாங்கன்றது எங்களுடைய ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்க டாக்ஸ் கட்டி இருக்கிறாங்க, அவங்க ப்ராப்பரா டெண்டர் எடுத்திருக்கிறாங்க, முனிசிபாலிட்டிக்கு அவங்க என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கோஆபரேட் பண்ணி இருக்கிறாங்க. சரௌண்டிங்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது, முனிசிபாலிட்டிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவில் சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன ஆள் அங்க போடணும்னு சொல்லிட்டு முனிசிபாலிட்டியில எப்படி 2 ஆளை முதல்ல ஸ்லாட்டர் ஹவுஸ்ல போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி நீ கான்ட்ராக்ட்ல போடுறியோ பெர்மனன்ட்ல போடுறியோ 2 பேரை நீ அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு. ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இன்னைக்கு நாங்க நேரா போய் பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு அங்க நீங்க ட்ரெயின் கட்டி இருக்கிறீங்க. அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இம்மீடியட்டா ப்ராப்பரா சப்டிங்ல எல்லாம் முனிசிபாலிட்டியை இறங்கி அந்த ஃப்ளோரை கரெக்டா போடணும். தண்ணி அங்க மாடு வெட்டினாலும் சரி, எந்த இதுவானாலும் சரி, இம்மீடியட்டா அந்த அசுத்தம் வந்து வெளியே வரணும். முனிசிபாலிட்டி அதை ரெஸ்பான்சிபிளா கிளீன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டா அந்த ஸ்லாட்டர் ஹவுஸை எடுன்னு சொல்லி, இல்ல நாத்து அடிக்குதுன்னு சொல்லி, இல்ல இன்னொன்னு அடிக்குதுன்னு சொல்லி யாரும் பண்ண மாட்டாங்க. உங்க வியாபாரிங்க கிட்ட நான் ஒன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எஸ்பி வந்து போயிட்டேன்னு சொல்றார், போலீஸ்காரன் எப்படின்னா திரும்புவான். அதனால நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்களா அப்படின்னு இனிமே வாட்ச் பண்ணுவாங்க. அதனால எந்த விதமா நீங்க பிரச்சனையில மாட்டிக்காத அளவுக்கு நியாயமான முறையில் உங்க வியாபாரத்தை நீங்க அங்க கண்டினியூ பண்ணணும். இவங்க இதை பாரு அர்த்தாங்க, எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை யாரோ ஒருத்தர் மேல கேஸ் போடுறதோ இன்னொன்று போடுறதுக்கு நீங்க
வழி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நிறைய விஜிலன்ஸ் வருவான், பார்க்குற மாதிரி இது இது இதுன்னெல்லாம் கண்டுபிடிக்குவான். அதனால இது எங்களுடைய சேவ் கேஜிஎஃப்னுடைய டிமாண்டு உங்ககிட்ட. நீங்க எங்கள்ல ஒருத்தர், நான் உங்கள ஒருத்தர், எங்க கமிட்டி கண்டிப்பா உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்காகவோ நாளைக்கு இஸ்லாமிக் சமுதாயம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ நாங்க அங்க வரல. நான் இந்த ஊர்ல பிறந்தவன், எங்க அப்பா இந்த ஊர்ல பிறந்தவர், எங்க தாத்தா இந்த ஊர்ல உயிர் கொடுத்தவர். ஸோ இந்த மைன்ஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால மைன்ஸுக்காரங்க வந்து ஒரு வாட்டி அன்பா போராட்டத்தில் இறங்கிட்டாக்கா பேக் ஆகுறது இல்லை. அதனால இந்த விஷயம் சால்வ் ஆயிருக்குது, நீங்க உஷாரா இருக்கணும். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இருக்கோ அப்படின்றது முக்கியமான விஷயம். இதே மாதிரி கேஜிஎஃப்ல இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனையிலையும் நாங்க வந்து தலையிடுவோம், பிரச்சனைகளை தீர்றதுக்காக நாங்க முயற்சி எடுப்போம். நீங்க எங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுடைய நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். நாங்க வந்திருக்கிறோம், ராத்திரி 12 மணிக்கு கூப்பிடு, ஸ்லாட்டர் ஹவுஸ் கிட்ட நான் வருவேன். உங்களுக்கு வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வரும். ஸ்லாட்டர் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ற கொஸ்டினே இல்லைன்றது தான். இனிமே எங்களுக்கு அங்க குத்துரு நான் போயிடுறேன், இங்க குத்துரு போயிடுறேன், அதெல்லாம் கிடையாது. முனிசிபாலிட்டியில நோட்டிபிகேஷன் ஆகணும். இல்லாதெல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க கூட ஹைஜீனிக் ஸ்லாட்டர் ஹவுஸா வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற உங்க ஃப்ரெண்டுங்க தான் யாராவது ஆடு வெட்டுறவங்க இருப்பாங்க, அந்தாண்ட ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, அந்த இடத்த கூட நீங்க அவங்களுக்கு சொல்லி அது பிரச்சனையா வரக்கூடாது, எல்லாத்தையும் நீங்க சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சேவ் கேஜிஎஃப் நீங்க நம்பி வந்ததுக்கு நாங்க இந்த ஊர் பிரச்சனையா தான் இதை எடுத்துக்கணும். தனிப்பட்ட ஒரு ஆளுங்க அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணுன்றது இல்ல. இதே மாதிரி 1 lakh சிக்னேச்சர் கேம்பெயினை நாங்க பண்ணின்னு இருக்கிறோம். அதுல இந்த மார்க்கெட்டை கூட நாங்க சொல்லிக்கிறோம், ரீஹாபிலேஷன் ஆஃப் தி எம்ஜி மார்க்கெட். அப்படின்னா என்ன, மாடர்னைஸ் ஆஃப் தி எம்ஜி மார்க்கெட்னு சொல்றோம். அங்க இருக்கிறவங்க துரத்திடுன்றது இல்ல, புதுப்பிக்கிறது. அங்க இருக்கிறவங்கள இன்னும் மார்க்கெட் நல்லா பண்ண, அங்க இருக்கிற வியாபாரியை வெளியே துரத்திடுன்றது இல்ல. அதனால அந்த வியாபாரிகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம அந்த மார்க்கெட்டை டெவலப் பண்ணும் அப்படின்றது கூட சேவ் கேஜிஎஃப் இது இருக்குது. வியாபாரிகளுக்கு தொந்தரவு வருமே ஆனால், அங்க பிரச்சனை ஏற்படுமே ஆனால் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் விடாது அப்படின்றத கூட நாங்க இந்த இடத்துல சொல்றோம். சேவ் கேஜிஎஃப் மூலியமா நேத்து நான் கேஜிஎஃப் எம்எல்ஏக்கு ரெஸ்பெக்டட் மேடம் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட்ன்ற அந்த வார்த்தைக்கு அவங்க இம்மிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நாங்க ஓகே நீங்க மக்கள் பிரச்சனைக்காக தலையிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக சேவ் கேஜிஎஃப் மூமெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க இறங்கணும், இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு இந்த வியாபாரிகள் அனைவருக்கும் நீங்க சந்தோஷமா உங்க வியாபாரத்தை பண்ணுங்க. திருப்பி சொல்றேன், உஷாராக்கணும், இல்லைன்னா உன்னை தூக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு சொல்லி சேவ் கேஜிஎஃப்ல நீங்க உங்களையும் இணைச்சிக்கின்னு உங்க சப்போர்ட்டோட நீங்க கூட இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மீடியா மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தா, மீடியால வந்து மீடியா தான் இன்னைக்கு விஷயத்தை வெளியே சொல்றது. இன்னைக்கு 50,000 பேர் பார்த்திருக்கிறான். நீங்க அந்த கமெண்ட்ஸ் ஒரு வாட்டி படிங்க, சபாஸ் அதை படிக்கணும், இங்கிலீஷ்ல போட்டுக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பேர் டைப் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? 120 வருஷம் ஸ்லாட்டர் ஹவுஸ் இது, ஹிஸ்டரி இது, விடாத இதை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிக்கிறாங்க. அது மீடியால வெளியே வரலன்னு சொன்னா அது வந்து இல்லை. அதனால மீடியாக்கார யாராவது மிரட்டினா சேவ் கேஜிஎஃப் மிரட்டுறவன் இருக்க மாட்டான் அப்படின்றத கூட இந்த நேரத்தில் நாங்க சொல்றோம். சேவ் கேஜிஎஃப் இந்த ஊர்ல இருக்கிற, ஏன்னா எல்லாத்தையும் பாதுகாக்கணும் போது மீடியா கூட பார்ட் ஆஃப் சேவ் கேஜிஎஃப். அதனால நாங்க எல்லாமே பண்றோம். எஸ்பிக்கு கூட நாங்க போய் பார்க்குறோம். நாங்க என்ன சொன்னோம்னா அதை செய்வேன், போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இமிடியேட் ஆயிருக்குது, பட் அவங்களுக்கு நாங்க பண்ணியிருக்கிறோம். நீங்க கூட இந்த ஊர் ஹிஸ்டரி தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு நாங்க சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸை பார்க்குறோம். கமிஷனருக்கு நாங்க சொன்ன மாதிரி சொல்றோம், ஏன்னா எக்ஸ் பிரசிடென்ட் எங்க கூடவே இருக்கிறாரு, அவரை வச்சுக்கிட்டு நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ இந்த விஷயத்துல இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அந்த அம்மா கூட நான் நன்றி சொல்றேன்.